ஹாய், ஹலோ, வணக்கம். இது எங்கள் அறுபடை வீடு ட்ரிப்போட ஃபுல் வீடியோ தாங்க. நான் ஆல்ரெடி அறுபடை வீடு ட்ரிப்பு 5 பார்ட்டாக பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து போட்டிருந்தேன். இப்படி கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் அந்த 5 டேஸ் ட்ரிப்புமே எப்படி இருந்துச்சு, எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கோம். இது ஒரு 5 டேஸ் ட்ரிப்புங்க. இது ஒரே வீடியோவில் காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். நாங்கள் அறுபடை வீடு தாங்க போக போகிறோம். ஆனால் நாங்கள் முதல் படை வீடு, 2ஆம் படை வீடு அப்படியெல்லாம் லைனாக கவர் பண்ணலைங்க. நாங்கள் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே எங்கள் ஊர் திருப்பூருக்கு போய் என் பண்ணுற மாதிரி எங்களோட ஐடியாங்க. அதனால நாங்கள் பெங்களூருக்கு பக்கமாக இருக்க திருத்தணியில் ஸ்டார்ட் பண்ணி திருப்பூருக்கு பக்கமாக இருக்க பழனியில் போய் என் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களோட பிளானுங்க. நாங்கள் பெங்களூர்லேருந்து சித்தூர், ராணிப்பேட்டை, திருத்தணி அப்படி தாங்க திருத்தணிக்கு போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு தாங்க போனோம். சித்தூரில் இருக்க காணிப்பாக்கம் விநாயகர் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. நாங்கள் அந்த கோயிலுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போனோம். நாங்கள் ஒரு 5:30க்கு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. ஒரு 7:30க்கெல்லாம் காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே கோயிலில் விரைவு தரிசனம், அதிவிரைவு தரிசனம், செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி போர்டெல்லாம் வச்சுருக்காங்கங்க. இங்கே கோயிலுக்குள்ளே கேமரா, மொபைல் அந்த மாதிரி எதுவும் அலவுட் இல்லைங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே பாதுகாப்பறை இருக்குங்க. அங்கே கொண்டு போய் நம்ம மொபைலெல்லாம் வச்சுட்டு நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்திருக்கிறங்காட்டிக்கு கோயிலுக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரக்கு ஒரு 8:30 ஆயிடுச்சுங்க. அடுத்து நாங்கள் திருத்தணி தாங்க வந்திருக்கோம். இங்கே மலை மேலே கோயில் பக்கத்துலேயே கொண்டு போய் காரெல்லாம் பார்க் பண்ணிக்கலாங்க. இங்கே கோயில் பக்கத்துலேயே கார் மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்கங்க. நாங்கள் ஒரு 11:30 மணிக்கெல்லாம் திருத்தணி கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே 12 மணிக்கு நட சாத்திடுவாங்கங்க. அதனால் நாங்கள் வேக வேகமாக போய் சாமி கும்பிட்டோங்க. திருத்தணி கோயிலில் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஈவன் பாத்ரூம் கூட நீட்டாக இருந்ததுங்க. வேறு எந்த கோயில்லையுமே நான் இந்த அளவுக்கு பாத்ரூம் நீட்டாக பார்த்ததே இல்லைங்க. திருத்தணியில் அவ்வளோ நீட்டாக இருந்ததுங்க. நாங்கள் திருத்தணி கோயிலில் சாமி கும்பிட்டோங்க. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க மயில் ரேகை வேணும், அச்சு வைக்கணும், அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கங்க. சாமி கும்பிட்டு வந்துட்டு அதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 12:45 நாங்கள் கோயிலேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து நாங்கள் கும்பகோணம் தாங்க போனோம். கும்பகோணம்னாலே ஃபில்டர் காஃபி தாங்க. ஆனால் நாங்கள் குடித்த ஃபில்டர் காஃபி இப்படி தாங்க இருந்தது. அடுத்து நாங்கள் 4வது படை வீடான சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நாங்கள் இங்கே ஒரு 6:45 ரீச் பண்ணிட்டோங்க கோயிலுக்கு. இங்கேயும் மேலே கோயிலுக்குள்ளே கேமரா, மொபைல் அந்த மாதிரி எதுவுமே அலவுட் இல்லைங்க. இங்கேயும் பாதுகாப்பறை எல்லாமே இருக்குங்க. அங்கே கொண்டு போய் நம்ம மொபைலெல்லாம் வச்சுட்டு மேலே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாங்க. கோயிலோட கட்டுமான அமைப்பு இப்படி தாங்க இருந்தது. நாங்கள் ஒரு 7:30க்கெல்லாம் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோங்க. அடுத்து நாங்கள் தஞ்சாவூர் தாங்க போனோம். நாங்கள் தஞ்சாவூர் போகிற வழி எல்லாமே ரோடு வேலை நடந்துட்டு இருந்ததுனால டேக் டைவர்ஷனாகவே இருந்ததுங்க. வழியெல்லாம் மாற்றி மாற்றி விட்டுருந்தாங்கங்க. நாங்கள் போன டைமில் கொஞ்சம் நல்லா மழையாகவும் இருந்ததுனால நாங்கள் வழியெல்லாம் கண்டுபிடிச்சி போகிறது எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. அடுத்து நாங்கள் வந்திருக்கிறது தஞ்சை பெரிய கோயில் தாங்க. கோயிலுக்கு முன்னாடியே பார்க்கிங் எல்லாம் இருக்குதுங்க. நம்ம கொண்டு போய் காரெல்லாம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. சோழர்களோட கட்டிடக்கலையில் ரொம்பவே புகழ் பெற்றது தஞ்சை பெரிய கோயில் தாங்க. ரொம்ப அழகாக நம்ம பிரமிக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்கங்க. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க சிவன் பேர் பிரகதீஸ்வரர். தஞ்சை பெரிய கோயில்னு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறங்காட்டிக்கு அந்த கோயில் பேர் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறதே இப்போ நிறையா பேருக்கு மறந்து போச்சுங்க. இங்கே கோயிலில் இருக்க நந்தி சிலை ஃபுல்லாகவே ஒரே கல்லால் கட்டப்பட்டதுங்க. இங்கே ஒரு சுப்பிரமணியர் கோயில் இருக்குங்க. அங்கே வெளியே போர்டில் மயில் மேல் அமர்ந்திருக்கும் சுப்பிரமணியர் அப்படின்னு எழுதியிருந்தாங்கங்க. நான் அதை படிச்சுட்டு தான் உள்ளே போய் சாமியே பார்த்துட்டு வந்தேங்க. வெளியே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது அவர் அந்த மயில் சிலையை நோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் போனால் அந்த மயிலோடு அந்த சுப்பிரமணியர் சேர்த்து பார்த்துட்டு வாங்குங்க. அது தாங்க பார்க்குறக்கு அழகாக இருக்குது. நாங்கள் ஃப்ரைடே நைட் 9:00 தஞ்சாவூர் ரீச் பண்ணிட்டோங்க. நாங்கள் தஞ்சை பெரிய கோயில் பக்கத்துலேயே தாங்க ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். கோயில் எங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருந்தது. இன்றைக்கி சாட்டர்டேங்க. இது எங்களோட செகண்ட் டேங்க. நாங்கள் காலையில் நேரமே எந்திரிச்சு கோயில் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 மணிக்கெல்லாம் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து நாங்கள் ஸ்ரீரங்கம் தாங்க வந்திருக்கோம். நாங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மார்னிங் ஒரு 10:30 மணிக்கெல்லாம் ரீச் பண்ணிட்டோங்க.
இங்கே கோயிலில் ரொம்பவே கூட்டமாக இருந்ததுங்க. நார்மல் டேஸ்லேயே ஸ்ரீரங்கம் கூட்டமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இன்றைக்கி சனிக்கிழமைங்களா, அதனால ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளே பிள்ளைகள்லாம் அந்த கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் ரொம்ப அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்ததுங்க. ஆனால் எப்படியோ நாங்கள் சனிக்கிழமை பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டோங்க. நாங்கள் ஸ்ரீரங்கம்லேருந்து கிளம்பி அப்படியே ராமேஸ்வரம் தாங்க வந்தோம். ஈவினிங் ஒரு 5:15 நாங்கள் ராமேஸ்வரமில் ரூம் எடுத்துட்டோங்க. அப்படியே ஈவினிங்கே போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்துட்டோங்க. காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் தனுஷ்கோடி தாங்க வந்தோம். தனுஷ்கோடி வந்துட்டு கடலில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே போய் அந்த இடிஞ்சு போன சர்ச்சு, புயலில் அழிஞ்சு போன அந்த சர்ச்சு தாங்க பார்க்கறதுக்கு வந்தோம். அங்கே கடை வச்சிருக்கிறவங்க ஒருத்தங்க எங்களுக்கு அந்த புயலை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கங்க. அப்போவே அங்கே நல்ல தண்ணி ஊற்றலாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்கங்க. இப்போவும் அங்கே நல்ல தண்ணி ஊற்றலாம் இருக்குதுங்க. ஆனால் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்க. அதை பற்றி ஒரு லாங் வீடியோவாக நான் அறுபடை வீடு பார்ட் 3 கொடுத்துருக்கேங்க. அடுத்து நாங்கள் ராமேஸ்வரம் கோயிலில் அழிஞ்சு போன இந்த ரயில்வே ஸ்டேஷன் தாங்க பார்க்கறதுக்கு வந்தோம். இன்னுமே அது பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததுக்கான கொஞ்சம் அடையாளமெல்லாம் இருக்குதுங்க. நாங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு அப்படியே ராமேஸ்வரமில் இருக்கிற குருசடை தீவுக்கு தாங்க போனோம். நான் அந்த குருசடை தீவை பற்றின ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கிறேங்க. நாங்கள் அந்த குருசடை தீவை பார்த்துட்டு 1 மணிக்கெல்லாம் ராமேஸ்வரம்லேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து நாங்கள் திருச்செந்தூர் தாங்க வந்திருக்கோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நாங்கள் திருச்செந்தூர் ரீச் பண்ணிட்டோங்க. சாமி கும்பிட்டுட்டு ஒரு 7:30 மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 மணிக்கு நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து கிளம்பினோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மதுரை தாங்க. நாங்கள் நைட்டு மதுரை வந்து ஸ்டே பண்ணிட்டோங்க. இன்றைக்கி எங்களோட அறுபடை வீடோட 4th டேங்க. நாங்கள் காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஸ்ட்ரெயிட்டாக திருப்பரங்குன்றம் தாங்க வந்திருக்கோம். திருப்பரங்குன்றம் தாங்க அறுபடை வீட்லேயே முதல் படை வீடு. நாங்கள் திருத்தணி, சுவாமிமலை, திருச்செந்தூர் முடிச்சுட்டு இப்போ 4வதாக தாங்க திருப்பரங்குன்றம் வந்திருக்கோம். நாங்கள் திருப்பரங்குன்றமில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மதுரையில் இருக்க 6வது படை வீடான பழமுதிர் சோலை தாங்க வந்திருக்கோம். பழமுதிர் சோலை வந்து மலை மேலே இருக்குதுங்க. மலையில் கீழே இருக்கிறது அழகர் கோவிலுங்க. நாங்கள் மேலே பழமுதிர் சோலையில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அடுத்தது அழகர் கோவில் தாங்க போக போகிறோம். நாங்கள் அழகர் கோயிலுக்கு ஒரு 11:30 மணிக்கு தாங்க ரீச் பண்ணோம். 12 மணிக்கு நட சாத்திடுவாங்கங்க. அதனால நாங்கள் வேகமாக போய் சாமி கும்பிட்டோங்க. கோயில்லையும் நட சாத்துறதுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி துரத்தியே விட்டுட்டாங்கங்க. எப்படியோ நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோங்க. நாங்கள் அழகர் கோயிலேருந்து ஒரு 12:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோங்க. அங்கே கோயிலேருந்து கிளம்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் தாங்க வந்தோம். நாங்கள் கொடைக்கானலில் 5:30 மணிக்கெல்லாம் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோங்க. நாங்கள் கொடைக்கானலில் மெயின் சிட்டிக்குள்ளேயே ரூம் எடுத்து தங்கியிருந்தோங்க. அங்கேருந்து அந்த போட் ஹவுஸ் வந்து கொஞ்சம் பக்கமாக தாங்க இருந்தது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த போட் ஹவுஸ் தாங்க வந்தோம். ஈவினிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து அந்த போட் ஹவுஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நேரமே எழுந்திரிச்சு நாங்கள் ரூம்லேயே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அப்படியே நாங்கள் போலூர் தாங்க வந்தோம். போலூர் வந்து ஒரு சின்ன ஊர் தாங்க. அது தாங்க கொடைக்கானலோட கடைசி ஊரே. அதுக்கப்புறம் வந்து காடு தாங்க இருக்குது. அங்கே பக்கத்துலேயே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருந்ததுங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பக்கத்தில் போய் பார்க்க முடியாதுங்க, கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடியும். நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் மோயர் பாயிண்ட்டு தாங்க போனோம். நாங்கள் மோயர் பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே குணா கேவ் தாங்க போனோம். குணா கேவ் அண்ட் மோயர் பாயிண்ட் 2 பக்கமே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்கங்க. அதுவும் இல்லாமல் வீடியோ கேமரா எல்லாத்துக்குமே வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்கங்க. குணா கேவ் பார்த்துட்டு நாங்கள் அடுத்து அப்படியே சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போனோம். நாங்கள் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணுறக்கே 3:45 ஆயிடுச்சுங்க. இது வந்து நாங்கள் ஒரு 5 நாள் ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருந்தோங்க. நாங்கள் அறுபடை வீடு மட்டும் இல்லாமல் மற்ற கோயில், கொடைக்கானல் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருந்தோங்க. இது வந்து அறுபடை வீடு மட்டும் கோயில், அந்த கோயிலுக்கு மட்டும் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 3 நாளே போதுங்க. நாங்கள் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே பழனி தாங்க போனோம். நாங்கள் பழனி கோயிலுக்கு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் ரீச் பண்ணிட்டோங்க. இப்போல்லாம் பழனி மலை மேலே கோயிலில் வந்து மொபைல் வந்து அலோவ் பண்ணுறது இல்லைங்க. கீழேயே பாதுகாப்பறை இருக்குதுங்க. அங்கேயே கொண்டு போய் நம்ம மொபைலெல்லாம் வச்சுட்டு நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாங்க. நாங்கள் மலை மேலே போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வரக்கு கீழே வரக்கு 8:30 மணி ஆயிடுச்சுங்க. அடுத்து அப்படியே எங்கள் ஊருக்கு தாங்க. இதோட எங்களோட அறுபடை வீடு ட்ரிப்பு வந்து முடிஞ்சிருச்சுங்க. இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.